ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அல்ட்ரா ஸ்கேன் மற்றும் ரேடியோலஜி உள்ளிட்டவை எடுப்பதற்காக 3 மணி நேரமாக காத்திருக்கும் அவல நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆகவே கர்ப்பிணிகள், குழந்தைகள் உள்ளிட்டோரின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக போதுமான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேட்கறதுக்கு டாக்டர் உருப்படியான டாக்டரும் இல்லை. அதனால் கேட்டதுக்கு நீங்கள் அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கள், இதைத்தானே சொல்கிற வர்றாரு. மித்த பேர் எங்களுக்கு பதில் உருப்படியான பதில் எதுவும் கிடையாது. நானும் இப்போ ஒரு வாரம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. குறிப்பாக நிறைமாத கர்ப்பிணிகள் உட்பட வயதான நோயாளிகள் காலை 6 மணி முதல் 11 மணி வரை உணவு, குடிநீர் இன்றி இந்த பகுதியில் அதிக நேரம் காத்திருப்பதாக தெரியவருகிறது. காலையிலேருந்து 7 மணிலேருந்து இப்போ மணி 10 மணி ஆகும். ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. மருத்துவர்கள் சரியாக சிகிச்சை அளித்தாலும் இங்குள்ள பிற மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளிடம் பரிவுடன் நடந்து கொள்வது இல்லை என்கிற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. எல்லாம் பண்றாங்க, டாக்டர் நல்லா அறிவுரை பண்றாங்க. பட் அதுக்கு கீழே இருக்கவங்க சரியான ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை. நாங்க 7:30 மணிக்கு வந்தோம் சார். 7:30 மணிக்கு வந்த மணி 8 ஆயிட்டு. அசிஸ்டன்ட் யார்ட்டையும் சொல்லிட்டு போனாங்க, அவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது ஃபியூச்சர்ல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கும் சார். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் இதில் தலையிட்டு நோயாளிகளுக்கு மின்விசிறி, இருக்கைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதையும், தரமான சிகிச்சைகள் விரைவாக கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் செட்டிப்புளம் கிராமத்தில் சுகாதார நிலையம் அமைக்க 5 சென்ட் நிலம் அளித்த முதியவரிடமிருந்து மேலும் 2.5 சென்ட் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை விசாரித்த நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலத்தை வழங்குமாறு நாகை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் நிலம் வழங்கப்படாததால் மீண்டும் குடும்பத்துடன் முதியவர் ராஜமாணிக்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலம் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என ஆட்சியர் மீண்டும் உத்தரவாதம் அளித்ததால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் அறையை வீணான பொருட்களை போட்டு வைத்து குடோன் போல பயன்படுத்துவதாக பாஜக மகளிர் அணியினர் துணை ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் பாலூட்டும் தாய்மார்கள் அறை என்ற ஸ்டிக்கரை ஒட்டுமாறு துணை ஆட்சியரிடம் அவர்கள் வலியுறுத்திய நிலையில் அவர் மறுக்கவே நாங்களே ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்கிறோம் என கூறி பாஜகவினர் ஒட்டச் சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.